எப்போ பார்த்தாலுமே பெண் பிள்ளைகள் கொஞ்சம் ஆண் பிள்ளைகளை விட அப்பாக்களுக்கு செல்லம் அப்படின்னாலும் கூட இப்போ சமீபமாக பார்த்தீங்கன்னா அந்த டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் அப்படின்னு அப்பாவுடைய செல்ல பிள்ளையாக இருக்குது. அப்பா கலகலப்பாக இருப்பார், ஜாலியாக இருப்பார், நம்மோட சேர்ந்து விளையாடுவார், கடைக்கு போவார், பிடிச்சதெல்லாம் செஞ்சு கொடுப்பாரு. அது மாதிரி ஒரு க்ளோஸர் அப்படி நிறைய நம்ம கேள்விப்படுறோம். அப்போ நமக்கு ஒரு ஆசை வருது, நம்ம அப்பாவும் நம்மக்கிட்ட கலகலப்பாக ஜாலியாக மற்ற அப்பாக்கள் மாதிரி அல்லது இந்த சொல்கிறாங்கல்ல நம்ம கேள்விப்படுறோம்ல அந்த மாதிரி ஒரு டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸாக நம்ம வச்சுக்கிட்டா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆசை சில பிள்ளைகளுக்கு இருக்குது. இன்னொரு பக்கம் அப்பாக்களுக்கு என்னென்னா நம்மளால் அப்படிலாம் இருக்க முடியாதுப்பா, ஒரு அப்பா எப்படி இருப்பாரோ சாதாரணமாக நம்ம அப்படித்தானப்பா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய அப்பாக்களும் இருக்காங்க. ஒரு பக்கம் கலகலப்பாக என்னுடைய அப்பாக்கள் இல்லை, டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸாக என்ன அவர் நடத்தலை, எனக்கு அப்படிலாம் ஆசை இருக்குன்னு ஏக்கப்படுற, அதில் டிசப்பாயிண்ட் ஆகிற, கவலைப்படுகிற பெண் பிள்ளைகளும் இன்னொரு பக்கம் என்னால் அப்படி இருக்க முடியலமா ஆசைப்பட்டாலும் அப்படின்னு சொல்லக்கூடிய அப்பாக்களுமாக இன்றைக்கி ஒரு ஷோவில் நம்ம பேச போகிறோம். இந்த விஷயத்தில் எங்கள் அப்பா மற்ற அப்பா மாதிரி இல்லை, எனக்கு கொஞ்சம் அது டிசப்பாயிண்டிங்காக இருக்குது. இப்படிலாம் இருந்தால் நல்லாயிருக்கும், எப்படிலாம் இருந்தால் நல்லாயிருக்கும். சார் ஆக்சுவலி எங்கள் 2 பேருக்குள்ள கான்வர்சேஷன் அப்படின்றதே எதுவுமே இருக்காது. எதுவாக இருந்தாலும் அம்மாவை வச்சு தான், அம்மா தான் ஒரு மீடியேட்டர், அவங்கள வச்சு தான் நாங்கள் 2 பேருமே கான்வர்ஸ் பண்ணிப்போம். ஒரு கால் அப்படின்னா கூட 2 செகண்ட்ஸ் 3 செகண்ட்ஸ் ஃபோன் அடிப்பேன், டோல்கேட் வெய். லைக் அவர் என்கிட்ட எதுவுமே பேச மாட்டேங்கிறார். மிச்ச பேர்கிட்ட அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் நான் பார்த்துருக்கேன். லைக் என்னோட கசின்ஸ் கிட்ட, அவங்களும் பொண்ணு தான், என் தம்பி கிட்ட எல்லாருக்கிட்டையும் வந்து சிரித்து பேசுவார், அவங்கள கலாய்ப்பார். இந்த மாதிரிலாம் கான்வர்சேஷன் இருக்கும். ஆனால் அவருடைய மூஞ்சி வந்து நான் சிரிச்சியே பார்க்க மாட்டேன். என்கிட்ட வரும்போது சிரிச்சுக்கிட்டே இருப்பார். இப்படி என் மூஞ்சி பார்க்கும்போது இப்படி உருன்னு ஆயிரும். எல்லார்ட்டையும் சிரித்து பேசுகிற நீங்கள் எங்கிட்ட ஏன் சிரித்து பேச மாட்டேங்கிறீங்க? இல்லை சார், அது வந்து சின்ன வயசில் குழந்தையிலிருந்தே ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுற மாதிரியே இருந்துச்சு சார். நல்ல பாண்டிங்கில் தான் இருந்தோம். பையன் பிறந்ததுக்கப்புறம் நான் ஈக்குவல் ஷேர் பண்ணுற மாதிரி தான், நான் பாசத்தையும் ஈக்குவலாக நான் ஷேர் பண்ணிட்டேன். அந்த ஷேர் பண்ணதுனால தான் இவங்க வந்து என்கிட்ட நான் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுறேன்னு நினச்சிக்கிட்டு இவங்க எதுவாக இருந்தாலும் அம்மா கிட்ட போய் சொல்லுவாங்க, அம்மா கிட்ட இருந்து என்கிட்ட ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதாவது இந்த பொண்ணு மேலே ஒரு பாசம் இருக்குது, இப்போ நீங்கள் அதுலேருந்து பாதி எடுத்து அந்த பையனுக்கு கொடுத்துட்டேன். ஏன் அவ்வளோதான் இருந்துச்சு அவங்கள்ட்ட? இல்லை, அது சின்ன வயசுலேருந்தே அது அவங்க அம்மா கிட்ட கொஞ்சம் நல்ல பாண்டிங்கில் இருந்துச்சு சார். அது வந்து அப்படியே கண்டினியூ ஆகிடுச்சு. ஒரு விஷயம் புரியணும், சின்ன வயசில் குழந்தைக்கெல்லாம் இந்த பாண்டிங் ஆகுறதெல்லாம் தெரியாது. யார் ரொம்ப நெருக்கமாக இருக்காங்களோ அவங்களோட இந்த பிள்ளை பாண்டிங்காக இருக்கும். ரைட்டு தானே? கரெக்ட். அப்போ பையன் பிறந்த போன்றது எப்படி அப்பாவுக்கும் மகளுக்கும் கேப் ஒழிஞ்சப்போ? அவன் ஏதாவது ஒரு தப்பு பண்ணாலும் அதே விதத்தில் தான் கண்டிப்பேன், இவன் எதனா தப்பு பண்ணாலும் அதே விதத்தில் தான் கண்டிப்பேனே தவிர அவனுக்கு பார்ஷியாலிட்டி எதுவுமே அது மாதிரி நான் பார்க்கவே மாட்டேன். ஈக்குவலாக கண்டிக்கிறீங்களா? ஈக்குவலாக கண்டிக்கிறேன். கண்டிக்கிறதுல பாரபட்சம் காட்டாத நீங்கள் அரவணைக்கிறதுல மட்டும் ஏன் பாரபட்சம் காட்டுறீங்க? அரவணைக்கிறதுல பாரபட்சம் காட்டு சார். கண்டிக்கும் போதும் அவனை அந்த நேரத்தில் கண்டிச்சுட்டேன்னா அடுத்த செகண்டே அவன் என்கிட்ட ஓடி வந்துடுவான் சார். அவனா ஓடி வந்துடுவான், ஆனால் இவன் வரமாட்டான். இப்போ நீங்கள் போட்டி போட்டுக்கிட்டே இருக்கீங்க பாருங்கள். நீங்கள் இப்போ என்ன சொல்கிறீங்கன்னா, நான் அடித்தா அவன் ஓடி வருவான், பொம்பளை பிள்ளை அப்படி வராது. பாப்பா சாரி பாப்பா, அப்பா தானே பாப்பான்னு தான் சொல்லணும், சரிதானே? நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, நீ வரலை அதனால் நான் வந்து விட்டுட்டேன். நான் உட்காந்து ஒரு பேராகிராஃப் மாதிரி பேசிக்கிட்டே இருப்பேன். சரி, இல்லைனா இப்படி தலையாட்டுவார், இதோட முடிச்சிருவார். அதுக்கப்புறம் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து பேச நம்ம எதுவுமே பதிலே வரலையே. அந்த ப்ரிப்பேர் பண்ணிட்டு வர அப்பாட்ட தானே அப்படியே போகிற போக்கில் அப்படியே பேச வேண்டியது தானே? இல்லை சார், ஏதாச்சும் ஒரு சில வேர்ட்ஸ் நான் தப்பா ஏதாச்சும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேச அவ்வளோ கான்சியஸ் ஆகுறீங்க. அப்பாட்ட பேசல ஒரு வார்த்தை தவறிடுச்சுன்னா ஐயோ அது டக்குன்னு திட்டிடுவாரு சார். ஏதாச்சும் பேசும்போது ஏதாச்சும் ஒரு வார்த்தை இல்லைன்னா வாய்ஸ் கொஞ்சம் ரைஸ் பண்ணி பேசினாலே அப்படின்னு ஒரு முறைப்பார், அப்படி பார்ப்பாரா, அவ்வளோதான் காலி உள்ள. ஆனால் நான் வந்ததுலேருந்து பார்க்குறேன், நானும் நீங்கள் அவர்கிட்ட பேசுங்கிற, நீங்கள் இவர்கிட்ட 2 பேரும் எங்கிட்ட தான் பேசுகிறீங்க. பழகிட்டீங்க போட்டுருக்கு. நடுவில் ஒரு ஆள். ஆமாம் சார். ஜென்ரலாக நடுவில் யார் இருப்பா? அம்மா இருப்பாங்க சார். உங்கள் அம்மா வந்திருக்காங்களா? இருக்காங்களா? இருக்காங்க சார். அம்மா உட்காருங்க. நீங்கள் உங்கள் அப்பாவை, ஏன்னா உங்கள் அப்பாட்ட பேச தான் உங்களுக்கு தயக்கமாக இருக்கு இல்லையாம்மா? ஆமாம் சார். அம்மாட்ட பேசல தயக்கம் இல்லை? இல்லை சார். உங்கள் அப்பாவை எவ்வளவு பிடிக்கும்னு உங்கள் அம்மா கிட்ட சொல்லுங்கள். உங்கள் அம்மா அப்பா கிட்ட சொல்லுவாங்க. ஆக்சுவலி என் மதர் டங் தெலுங்கு, நான் தெலுங்குலேயே చెప్పండి, నో ప్రాబ్లం. అమ్మా నాకు డాడీ దా నిండు పట్టు, నా ఇన్స్పిరేషన్ అన్ని డాడీ தாமா. నాకు డాడీ నిండు పట్టుమా, నాకు పట్టింది ఫస్ట్ డాడీ தாமா, తర్వాత தான் నువ్వు అందరు. உங்கள் மகளை எவ்வளோ பிடிக்கும்னு உங்கள் மனைவி கிட்ட சொல்லுங்கள். దాన్ని నాకు నిండా தான் పట్టును, వాడిని నాకు నిండా தான் పట్టును, ఇద్దరు నాకు ఒకటి தான். డాడీ నిండా పట్టనంట, మోనిషి నిండా పట్టనంట, అది డాడీని చెప్పమంటాడు. నన్ను పట్టననేసి నాకే తెలిసిన దాన్ని ఎందుకు చీపినంటాడు బయట. అది నేను పెరిగింది అదే మరి தான், మా అమ్మదర పెరిగింది అదే మరి தான், అదే మరి అట్టనే వచ్చేసింది. అది వాళ్ళు ఆ కాలంలో ఉన్నారు, వాళ్ళకి అట్నే అయిపోయింది. తిప్పి మా దిగనే ఎందుకు అదే అది అట్ట కాదు, తిప్పి ఎందుకు మా దిగనో అదే మరి ఉంటాడు. సరే ఇంక పెట్టి దాన్ని కరెక్ట్ చేసుకుంటాను కానీ
சரி ஓகேம்மா. இப்போது நீங்கள் 2 பேரும் பேசல ரொம்ப ஏதோ 2 கான்ஃபரன்ஸில் பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருந்தீங்க. நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணீங்க, அவர் உங்களை கம்ப்ளைண்ட் பண்ணார். ஆனால் அம்மா குறுக்க வந்தோடனே ஏன் அழுகை வந்துருச்சு? அழுகை வந்துருச்சு, அப்புறம் சிரிப்பு வருது, எல்லாமே அம்மா வந்தோடனே ஏன் வந்துருச்சு குறுக்க வந்தோடனையும்? என்னோட எமோஷன் அவர்கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல சார். எனக்கு எதுவாக இருந்தாலும் சொல்ல முடியல சார். ஃபுல்லாக அப்படியே அவங்க பழகினதும் இல்லாமல் எனக்கும் சேர்த்து பழக்கி விட்டுட்டாங்க சார். அப்படியே 19 வருஷமாக இப்படி தான். ஆக்சுவலாக உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குங்கிறத உங்ககிட்ட அவங்க சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லை, ரைட்டா? ஆனால் அவங்க சொல்ல ஓப்பன் பண்ண உடனே அழ ஆரம்பிச்சிருச்சு உங்கள் பொண்ணு. ஒருவேளை நீங்கள் பேச அனுமதிச்சிருந்தா உங்ககிட்டே உங்கள் பொண்ணு இப்படி தான் பேசியிருந்திருப்பாங்க. பின்னால் ஒருத்தர் அவர் அழுறாரு, அங்கே பாருங்க. உங்களுக்கு தெலுங்கு தெரியுமாண்ணே? அவர்கிட்ட கொடுங்க. தெலுங்கு தெரியாது சார். அந்த பொண்ணு பேசுன தெரியாது, தமிழ் தான். எதுவும் புரியல தானே? புரியல. ஆனால் ஏன் அழுதிங்க? அது எமோஷன் அந்த மாதிரி ஆயிடுச்சு சார். நம்ம பசங்க தானே. இப்போ அந்த பொண்ணு பேசுனது அவருக்கு புரியல, ஆனால் இதுதான் பேசுதுன்னு அவருக்கு ஏதோ தோணுதுல, அதுக்கே எமோஷன் ஆகுறாரு. ஆனால் இன்னொன்று சொல்கிறேன், என்னதான் உங்கள் பொண்ணு கதறி கதறி கண்ணீர் விட்டு அம்மா கிட்ட சொன்னாலும் அவங்க சொன்ன அந்த விஷயத்தை அதே இமோஷனோட உங்கள் ஒய்ஃபால் உங்கள்கிட்ட சொல்லவே முடியாது. உங்கள்கிட்ட சொல்லவே முடியாது. அந்த பொண்ணோட இமோஷனை நேராக நீங்கள் ரிசீவ் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை 19 வருஷமாக இழந்திருக்கீங்க. இனிமேல் இழக்காதீங்க. ரொம்ப சந்தோஷமாக வந்தது, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஆக்சுவலாக என்னென்னா, பாசமாக பேசுறதுங்கிறப்ப தாய்மொழி தானாக வந்துடுது. தாய்மொழி தெலுங்கு, அவங்களுக்கு தெலுங்கு. ஆமாம் சார். ஓகே, அதை தாய்மொழியில் தான் எக்ஸ்பிரஸ் பண்ணவும் முடியுது.